எதிரி என்ன நினைக்கிறானோ அதை நம்ம செய்யவே கூடாது. அவன் செஞ்சுட்டா அப்புறம் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் என்ன இருக்குது? சினிமா ஏதோ ஒரு கொலாப்ஸ் பண்ணி தானே போடுறோம். அப்போ இவர் கேஸ் போடுறதா இருந்தால் எல்லாத்தையும் தான் கேஸ் போடணும். இன்ஸ்டாவில் பயன்படுத்தக்கூடாது, ஃபேஸ்புக்கில் பயன்படுத்தக்கூடாது, ரீல்ஸ் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் தான் எல்லாம் தானே இருக்குது. தேவா போட்ட நிறையா மியூசிக் வந்து இளையராஜா நினச்சிக்கிட்டு இருக்கும். ஆசை படத்தில் இளையராஜா நினச்சிட்டு இருக்கா பார்த்தா தேவாங்க அடித்து பட்டையை கிளப்பி வச்சிருக்காப்புல. இப்போ தான் வளர்ந்து வர்றாங்க இவங்கெல்லாம், ஜிவி பிரகாஷ் இவங்கெல்லாம் இதை முட்டி அடித்து இதான் ஏதோ போட்டு அடித்து வர்றாங்க. அன்றைக்கி நம்ம வளரவுள்ள நம்மளை 4 பேர் மண்டையில் கொட்டினா எப்படிமா இருக்கும்? மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குச்சவேல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஜிவி பிரகாஷ் நடிச்ச ஹாப்பி ராஜான்ற திரைப்படம் இப்பதான் மார்ச்ல ரிலீஸ் ஆச்சு. அதுல பொதுவாக என் மனசு தங்கம் அது கூட பாடலாமான்னு தெரியல, காப்பிரைட்ஸ் அடிச்சிருவானவன். அந்த பாட்டை வந்து எடுக்கணும் என்கிட்ட கேட்காமலே பெர்மிஷன் வாங்காமலே அந்த பாட்டை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ராஜா சார் வந்து ஒரு கேஸ் போட்டாரு. இப்ப அந்த பாட்டை எடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து? அவர் மாஸ்டரோவா மெட்ராஸ் ஹைகோர்ட்டான்னு தெரியல, கோர்ட்ல தான் இருக்காரு. ஆமா, ஸ்டுடியோல இருந்து கூட கோர்ட்ல இருந்தனால அதிகமா இருக்கு. எல்லாம் தலைமையில நடக்குது. கோர்ட்ல இருக்கவங்க எல்லாம் ஸ்டுடியோல அதிக நாள் இருக்காங்க, ஸ்டுடியோல இருக்க வேண்டிய எல்லாம் கோர்ட்ல இருக்கு. அது எம் சுந்தரேஷ், மாண்புமிகு நீதியரசர் எம் சுந்தரேஷ் அவர்கள் முன்னாடி தான் விசாரணைக்கு வந்துச்சு. அவர் அந்த பாட்டை பயன்படுத்தக்கூடாது, அந்த பாட்டை கொலாப்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க, அதை எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவரை முடிஞ்சு போச்சு. எத்தனாவது வழக்கு தான் சந்திக்கிறது? அவரும் போட்டு 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 பட் சார் அவர் பக்கம் இருக்கிறது தானே சார் நியாயம். இப்போ ஒரு பாட்டு யூஸ் பண்றோம்னா ப்ரொடியூசர்ல இருந்து மியூசிக் டைரக்டர்ல இருந்து பாடினவங்கல இருந்து லிரிக் ரைட்டர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் போகணும். அப்படின்ற பட்சத்துல இவர்கிட்ட பெர்மிஷன் கூட வாங்காம அதை ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றது பெரிய தப்பு தானே. ஏமா இடைக்காலத்துல ரீமிக்ஸ்னு ஆரம்பிச்சுட்டது டிராஜர் தான் ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். என்ன மைதிலியே மன்மதன் படத்துல அதுதான் முதல்ல வந்துச்சு. அப்புறம் கல்லுக்குள் இடத்துல உள்ள பாட்டு சிறு பொன்மணி கதையும் சிரிக்கும் அப்படிங்கிற பாட்டு சுந்தரபாண்டியன்ல அது என்னது சுப்பிரமணியபுரத்தில் வச்சாங்க அந்த பாட்டை. அப்புறம் அப்படியே நிறைய படத்துல பாடல்ல வச்சாங்க. எனக்கு என்னமோ அந்த பாடல்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கிறதா நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் காணாம போறத தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் அலசி தவளை இவளையெல்லாம் அலசி வெளில வைப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் எங்க நம்ம வீட்டில் இருந்துச்சானே தெரியாது. அந்த குத்து விளக்கு, தவளை பானை, அந்த பொருள்லாம், அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இருந்ததே தெரியாது. அதெல்லாம் அலசி டிஸ்பிளே பண்ணுவாங்க முத்தத்தில். அப்போதான் தெரியும் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்ததா. ஏறுகலப்பை, உழவு கலப்பை எல்லாம் வருதுல்ல ஆயுத பூஜைக்கு. அந்த மாதிரி தான் பாட்டு வரும். இது கங்கை அமரனே மாறுபட்ட கருத்து சொல்லியிருக்காரு. எங்கள் அண்ணனுக்கு ஏன் இப்படி காசு பைத்தியமாக இருக்குது? இப்போ நம்ம பாட்டு 4 பேர் போட்டால் தான் போட்டுமே. நாங்களே வளர்ந்த போது தியாகராஜ கீர்த்தனையை நிறையா திருடி போட்டிருக்கோம். கங்கை அமரன் சொன்னது தான் திருடி போட்டிருக்கோம். MS விஸ்வநாதன் பாடல்களை திருடி போட்டிருக்கோம். அப்படி தான் போட்டு இசையமைச்சிட்டு வர்றோம். இதில் போய் என்னத்துக்கு இருக்குது? 4 பேர் பாடிட்டு தான் போட்டுமே, நம்ம பெருமை தானே. லைட்டிங் ஆர்டிஸ்ட் மேடையில் பாடக்கூடாதுன்னு SP பாலசுப்ரமணியன் தான் முதல்ல வழக்குக்குன்னு போனார். SPP இறந்தும் போயிட்டார். அவர் இங்கே சிட்டிக்குள்ளே வச்சுருந்தாலும் போய் 4 பேர் மாலை போட்டு வருவாங்க. அவர் பண்ண தோட்டத்தில் இருக்கு, எட்டி இருக்குல்ல, அது யார் போவா? இங்கனக்குள்ளே எங்கேனாவது அவங்க இடம் இருந்தால் வாங்கியாவது வச்சுருந்துருக்கலாம். சமாதி சொல்கிறேங்க, 4 பேர் போவாங்கல்ல வருவாங்கல்ல, அது எட்டி இருக்கு. சரி ரைட், அது அவங்க விருப்பம். அதுதான் முதல்ல போனார். என் பாட்டெலாம் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாதான். அது பெரிய விமர்சன பொருளாச்சு. காப்பிரைட் ஆக்ட் படி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டுமா. இப்போ சிம்பனிக்கு எதிராக வழக்கு போட்டிருந்தாரு, அப்புறம் அதை விட போயிடுச்சு. அப்புறம் 146 பாட்டுக்கு ஸ்டே கொடுத்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஸ்டே வெக்கேட் ஆச்சு. இப்படியா போயிட்டு இருந்துச்சு. வெக்கேட் ஆச்சு தானே அது. மறுபடியும் அதை இன்னும் பாடலான்னு சொன்னாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு ஹார்மோனியம் போட்டி வச்சுருக்கோம், நம்ம போய் நீதிமன்ற வாசல் இருந்தால் எப்படிமா? நம்மள்கிட்ட இசை இருக்குது சார். பட் இந்த பழைய இந்த இசை ஞானிகள்லாம் இருக்கு. இப்ப நம்ம இளையராஜாவை இசை ஞானி இளையராஜா அப்படின்னு சொல்றோம். அவருடைய பாடல்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே ஹிட். அப்ப இருக்கிற ஜென்ரேஷனை விட இப்ப இருக்க ஜென்ரேஷன் அதை ரொம்பவே நேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட பாடல்களை அவர் ஒரு பெரிய ஆளுன்றது கூட இல்லாம அவர் பெர்மிஷன் கேட்கறதுல என்ன ஆயிர போகுதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை சார்? இப்ப இடைக்காலத்துல நடிகர் தியாகராஜன், இயக்குனர் நடிகர் ப்ரொடியூசர் தியாகராஜனோட பேட்டி ஒன்று பார்த்தேன். அவரோட பாட்டு வந்து ஹிட் ஆகிட்டு. இப்போ பாட்டு ஹிட் ஆகிடுச்சா, பரவாயில்ல, 40 வருஷம் கழிச்சு என் பாட்டு ஹிட் ஆகிருக்கு. நான் தான் பணம், நீங்கள் எதுவும் பணங்கணும் கேட்கலையா அந்த கம்பெனிலேருந்து கேட்குறாங்க. நான் தான் அந்த கம்பெனிக்கு பணம் கொடுக்கணும், நம்ம பாட்டை போட்டுக்கிறாங்கல்ல போட்டுக்கிட்டுன்னு. அது தேவாவோட பேட்டி ஒன்று இருக்குது பாருங்க. கருப்பாகி இந்த முதலமைச்சர், நம்ம முதலமைச்சரோட படத்தில் வந்துச்சு. ரோஜா ஆடு அந்த பாட்டுக்கு சில்லு சில்லு சில்லுன்னு அந்த பாட்டு. ஏழையின் சிரிப்பில் நினைக்கிற அந்த படத்து பேர் பிரபுதேவா படம். அது இப்போ வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அப்போ அவர் ஏதோ மாலுக்கு போயிருந்தாரா. அப்போ வந்து ஒரு யாரோ ஒரு பேரண்ட்டு அந்த தாத்தா அந்த பாட்டு போட்டு வரணுன்னு
தாத்தா நீங்கள் தான் அந்த பாட்டு போட்டீங்கன்னு தூக்கி முத்தம் கொடுத்தாராம். எத்தனை ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் என் பாடல் வந்து ஒலிக்குது, மகிழ்ச்சி தானேங்க. சார் அத சொல்லுங்க சார். லப்பர் பந்துல நீ பொட்டு வச்ச அந்த சாங் எவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு, எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. எனக்கு அதெல்லாம் மகிழ்ச்சி தாங்க, நம்ம பாட்டை பாடட்டுன்னு. நம்மளும் அந்த பெருந்தன்மையை தான் இளையராஜாட்ட எதிர்பார்க்குறோம். உங்க விட்டு பொருளாக இருக்கலாம் பாப்பா, உங்க விட்டு இதாக இருக்கலாம், 4 பேரை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு போட்டுன்னு விடுறது தானே பெருந்தன்மைன்னு கேட்குறேன். நம்ம இல்லை, நம்மள்ட்ட மிதமிஞ்சி இருக்கு. உங்கள்கிட்ட புகழ் மிதமிஞ்சி இருக்கு, பணம் மிதமிஞ்சி இருக்கு, பர்சனல் லைஃப் தவிர பாக்கி எல்லாமே அவர்கிட்ட மிதமிஞ்சி. சார் ஆனா ரொம்ப வருஷமா நம்ம இளையராஜா அவர்களை பார்த்துட்டு இருக்கோம். இவர் இப்படிதான் அப்படின்னு எல்லாருக்குமே இப்போ காமன் ஆடியன்ஸ் கூட தெரிஞ்சிருச்சு, இது ஒரு கேஸ் போட்டுருவாரு அப்படின்னு. இதை தெரிஞ்ச சினிமா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் சார். அப்ப வேணும்னே இவர் வந்து அசால்ட்டா துச்சமா நினைக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி வருது. இல்லம்மா, எதிரி என்ன நினைக்கிறானோ அதை நம்ம செய்யவே கூடாது. அவன் செஞ்சுட்டா அப்புறம் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு. சினிமா ஏதோ ஒரு கொலாப்ஸ் பண்ணி தானே போடுறோம். இப்போ 3 செகண்டுக்கு மேலே இதில் வைக்கவே முடியல. இது யூடியூப்ல 1 2 3 இந்த செகண்டுக்குள்ள நீங்கள் வைக்கலாம், காப்பி ரைட்டோ வேற ஏதோ வராது. அதை விட்டீங்கன்னா அது எல்லாமே வந்துடுது. எந்த அளவுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இல்லாட்டி எல்லாரும் எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா. இன்ஸ்டா தான் நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். அப்போ இவர் கேஸ் போடுறதா இருந்தால் எல்லாத்தையும் தான் கேஸ் போடணும். இன்ஸ்டாவில் பயன்படுத்தக்கூடாது, ஃபேஸ்புக்கில் பயன்படுத்தக்கூடாது, ரீல்ஸில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் தான் எல்லாம் தானே இருக்கு. இல்லைம்மா, நான் அது தனிப்பட்ட முறையில் பேசுவோமா. ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் விருது வாங்கியிருந்தார். 2 அது மேடல் வச்சு கேட்குறாரு, வாங்கி என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறாரு. உங்கள்கிட்ட ஸ்டூடெண்டாக இருந்தவர் தான் ரஹ்மான், ஒரு பெரிய பின்புலம் இல்லாத குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் ரஹ்மான். என் ஸ்டூடெண்ட் நீ ஆஸ்கார் வாங்கியிருக்கேன்னா எனக்கு மகிழ்ச்சி, அப்படி தானே சொல்லணும். இதானே ப்ராக்டிக்கல்னு கேட்குறேன். என்னோட ஜூனியர் நாளைக்கு பெரிய ஆளானதாங்க எனக்கு மகிழ்ச்சி. இதானே யதார்த்தம். இதுதான் யதார்த்தம். நான் சும்மாவே குட்டிச்சாரா போட்டானா என் ஜூனியர் போயிட்டா எனக்கு என்ன இதில் பெருமை இருக்க போகுது. பக்காவாயிட்டாங்க உங்க ஜூனியர். ஆனா என்னை விட என் ஜூனியர் பெரிய ஆள் ஆயிட்டான்னு இருக்கும்ல சார். அது ஏத்துக்கிற மனநிலை தான் அது குருநாதருக்கு வேணும். அது ஒண்ணு. அப்புறம் அவர் மேடையில் பாடிட்டு இருந்தாரு. ஒரு பவுன்சர் ஒரு ஆள் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டான் தண்ணி குடிக்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காலில் விழ வச்சாங்க. மனோலாம் இருந்தார். எனக்கு அது புரியவே இல்லை. அது ஒரு மனித உரிமை மீறலாவே நான் நினைச்சேன். என்னால தான் எல்லாரும் வாழ்றீங்க, என் மியூசிக்னால தான் நான் எல்லாரும் வாழ்றீங்கன்னு கேட்டார் இளையராஜா. அப்படியெல்லாம் ஒன்றும் இங்கே யாரும் உங்கள் மியூசிக்னாலெல்லாம் வாழலை. மியூசிக்னால வாழ்றீங்க, அப்படியே பாட்டை போட்டு உட்காருங்க, 2 நாளைக்கு பசிக்கிட்டா இல்லைன்னு பார்ப்போம். தண்ணி இனி போயக்கூடாது, மூத்திரம் போயக்கூடாது, அப்படியே உட்காந்துருக்கணும். தூங்குறதுக்கு வேணா ஓகே, கூடாது. வாழ்றதே அதனால தானே. மூச்செல்லாம் பிடிச்சிக்கணும் இருக்கி. அது அனாவசியம், அத்தியாவசியம் கிடையாதுல்ல. அது சும்மா அது. இளையராஜா பாடல்கள் கடைசி ஓட்டுநர் இருக்கும் வரை அவரோட பாட்டு உயிரோட இருக்குங்கிறது என்னோட கருத்து. வாகன ஓடவுல பென்ட்ரைவா காப்பி பண்ணி கொடுக்குறாரு. வெறும் சாங்ஸ் தான். அந்த இளையராஜா அந்த பவதாரணி இறந்து போயிட்ட ஒரு பொண்ணு, அது என்ன வாய் செய்யாது, ரொம்ப நாள் வாழ விடலை இறைவன். இவ்வளோ அருமையான பாடல்லாம் பாடி வச்சிருக்கு அந்த பொண்ணு. சுஜாதா மேமா என்னுள்ளே அவ்வளோ. அது தேவா போட்ட மியூசிக். இது தேவா போட்ட நிறைய மியூசிக் வந்து இளையராஜா நினைச்சிக்கிட்டு இருக்கும். ஆசை படத்துல இளையராஜா நினைச்சிட்டு இருந்த பார்த்தா தேவாங்க அடிச்சு பட்டே கிளப்பி வச்சிருக்காப்புல. எங்கேயோ கொரியன் கொலாப்ஸ்னு வச்சேங்க. ஆனாலும் அந்த மியூசிக் வந்து கொண்டு வர்றாருல. அப்போ நம்ம அந்த ஒரு பவுன்சரு நடந்து போயிட்டாரு, அதுக்காண்டி அவரை கூப்பிட்டு ஈஸியாக வாழ்கிறாங்க போக்குவரத்து, எப்படி கொடுக்க போனால் தண்ணி தாகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. காலில் விழுன்னு மனோ செஞ்சார். அது என்ன காலில் விழுவுறது? யாருக்கும் யாரும் காலிலே விழக்கூடாது தான் நம்ம இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். தெய்வத்தின் காலில் விழலாம், அப்பா அம்மா காலில் விழலாம், வேறவன் காலில் எதுக்கு விழணும்? அப்பெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லையே. விருப்பப்பட்டு நானா அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குறது வேற, என்னுடைய விருப்பம். அது காலில் விழா சாரி கேட்க வைக்கிறீங்க நீங்க. ஒருத்தங்க மேல இருக்க மரியாதை நிமித்தமா விழலாம். அது நானா விருப்பப்பட்டு சலாம் சொல்லலாம். அது எங்க குருநாதரை பார்த்தா செய்யலாம். ஒரு என்னோட ஹையர் போஸ்டிங்கில் உள்ளவங்க நான் மரியாதையாக நினைக்கிறவங்க காலில் விழலாம். அது நிறைய பேர் அனுமதிக்கவே இல்லை, அதை விரும்பவும் இல்லை. அதுதான் நான் காலில் விழக்கூடாது அப்படின்னு. அது காலாப்படத்தில் ரஜினி அந்த ரவி தாத்தாவோட பேத்தி வரும், நமஸ்தேஜி அப்படின்னு அவங்க தாத்தா காலில் விழுந்துட்டு நமஸ்தேஜின்னு சொல்லிட்டு காலில் விழ போவோம். நோ நமஸ்தே போதும். யார் ரஜினி காலில் விழக்கூடாதுங்கிற ஈக்குவலைசம் பேசுவாப்புல. குழந்தை வந்து காலில் விழ இருப்பா, அவங்க ட்ரெடிஷ்னல் காலில் விழ வச்சுருப்பாங்க. அது ரொம்ப அருமையான, நான் சொல்கிறது ஒரு புரட்சிகரமான சீக்வன்ஸு. புரிஞ்சாதான் புரியும், புரியலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நமஸ்காரம் போதும், காலில் விழ வேண்டாம், வணக்கம் போதும், காலில் விழ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த பவுன்சரை காலில் விழ வச்சது எந்த வகையில் சரி? அவங்க வீட்டு பிள்ளைங்க அப்பாவை மிரட்டி காலில் விழ வச்சுட்டாங்கன்னு நினைக்காது. இப்போ இளையராஜா பண்ணுறது தப்புன்னு சொல்கிறீங்களா? நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். நான் தப்புன்னு தான் சொல்லுவேன்.
இப்போதான் வளர்ந்து வர்றாங்க இவங்கெல்லாம், ஜிவி பிரகாஷ் இவங்கெல்லாம் இதை முட்டி அடிச்சு இப்போதான் ஏதோ போட்டு அடிச்சு வர்றாங்க. அன்னைக்கு நம்ம வளரக்குள்ள நம்மளை 4 பேர் மண்டையில் கொட்டினா எப்படிமா இருக்கும்? அன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நுழைஞ்சப்ப எம்எஸ்வி இப்படி பெரிய ஜாம்பவான்கள் இருந்த ஃபீல்டு அது. அன்னைக்கு நீ உள்ள வர்றீங்க. அன்னைக்கிளிங்கிற ஒரு படம் வந்து ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் ரீரிலீஸ் ஆகி ஓடலைன்னா முடிஞ்சு போயிருக்கும். எல்லாம் ஒரு வாய்ப்புகள் தானம்மா. இன்னைக்கு வந்து இவ்வளோ பாட்டு வந்த பிறகு அன்னக்கிளி அதான் இளையராஜாவோட முதல் படம். அன்னக்கிளி ஒன்ன தேடுது லாலி 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 என்று ஓடுது இல்லை, அது வந்து ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் ரீரிலீஸ் ஆகி ஓட ஆரம்பிச்சுது. டீ கடைகளில் ஓடுனுச்சு அந்த பாட்டு. இது என்னையா பாட்டு, இது என்னையா பாட்டு மச்சா, ஆனால் பார்த்தீங்களா என்னையா பாட்டு போட்டு ரீரிலீஸ் ஆகி தூக்குனுச்சு அந்த படம். ஃபெயிலியர் ஆனதோடு போயிருந்தா அந்த பாட்டு டீ கடைகளில் ஓடாமல் போயிருந்தா. டீ கடையில் பாட்டு ஓடும், இப்போ ஓடுறது இல்லை. டீ கடை பக்கமே நான் போகிறது இல்லை. டீ கடைக்கு போனால் பாட்டு ஓடும். இப்பெல்லாம் இல்லை. டீ கடையில் நல்லா சவுண்டு வச்சு பாட்டு ஓடுவாங்கம்மா. இப்போ எங்கே டீ கடையில் யார் போகிற டீ கடை பாட்டை யாரும் கேட்கறது கிடையாது இப்போ இருக்கு. ஆமாம், பஸ்ஸில் தான் புகை மூட்டமா இருக்கு சார். பஸ்ஸில் தான் தனியார் பஸ்ஸில் தான் தனியார் பேருந்துலாம் ஓடுது. சும்மா அப்படியே பூவெல்லாம் தொங்க விட்டு போட்டு கீரை மாற்றி இந்த தேகம் மறைந்தாலும்னு போட்டு முறிச்சால்ற. எனக்கு கவர்மெண்ட் பஸ்ல இருக்கஞ்செடி வரும், அது மினி பஸ். இன்னமும் அது ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு, செமையா இருக்கும். எனக்கு எங்க வீடு கிராமம்மா, பக்கா கிராமம். எங்க ஊர்லாம் வந்திருக்காரு, ஃபுல் வில்லேஜ். டீ கடை கூட கிடையாது எங்க ஊர்ல. அப்போ வந்து எங்க வீட்டை கிராஸ் பண்ணவங்கள மினி பஸ்ல சூப்பர் பாட்டா ஓடும். ஒரு கிராஸ் பண்ற நிமிட்டு போடுற பாட்டு நம்ம கேட்டே இருக்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம கார்ல 300 பாட்டு 1000 பாட்டு பென்ட்ரைவ்ல ரைட் பண்ணி வச்சாலுமே அந்த பாட்டு எப்பயாவது வருது அந்த இடத்துல. நான் பாட்டு கேட்கறதுல வண்டியில ஊப்பரெல்லாம் வச்சு செட் பண்ணி வச்சிருக்கேம்மா. சப்பு ஊப்பரெல்லாம் தும்மு 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 தும்முன்னு எவனா அட்டாக் பேஷண்ட் தூக்கி உள்ள போட்டுனா சோழி முடிஞ்சிடும். 2 பாட்டு கேட்டாலே தும்மு 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 தும்முன்னு இந்த பேஸ் வச்சு ஈக்குவலைசர்லாம் வச்சு செட் பண்ணி வச்சிருக்கேன். கேட்கறதே இல்லை, பேசிட்டு போவோம், ஃபோன் வரும், அடுத்து இறங்குறையார், இப்படியா பாட்டு கேட்கறதே இல்லைன்னு சொல்றேன். ஆனா இருக்கிறது பூராவே இளையராஜோட பாடல்கள் தான் வச்சிருக்கேன். அதுல மாற்றுக்கிறது ஆஷா போன்ஸ்லேயோட பாட்டு வச்சிருப்பேன், லதா மங்கேஷ்கரோட பாட்டு, ஹிந்தியில கொஞ்சம் பாடல்கள், இப்படிதான் அதுல உள்ள கலெக்ஷன்ஸ் இருக்கும். தியாகராஜ பாடல்களே நான் வச்சிருக்கிறேன். நீல கருணே கருணா நடராஜா நீல கண்டரி, இதெல்லாம் அவரோட பூமியில் மானிட, இல்லை அவரோட பாட்டு சூப்பரா இருக்கும். மியூசிக்கே இருக்காதுமா, ஒரு பாட்டா இருக்கும். அதெல்லாம் ஒரு ரொம்ப இசை போய் 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 ஒரு பாட்டு எனக்கு பாடவும் வராது, இசையை பத்தி ஞானமும் எனக்கு கிடையாது. ஆனால் கேட்பதற்கு ஞானம் தேவையில்லை, ரசிக்க தெரிந்தால் போதும். ஏதோ போட்டு அடிச்சு சினிமாவே சங்கு தூக்குல தூங்குற மாதிரி இருக்கு. அதுவும் தமிழ் சினிமா ரொம்ப அதால பாதாள எப்படா உயிர் மூச்சை எடுத்துட்டு கிடக்கு. ஐசியூல வச்சிருக்காங்க தமிழ் சினிமாவை. இன்டென்ஷன் சினிமா யூனிட்டா இருக்கு, ஏன்னா உள்ளே வச்சிருக்காங்க. கேர் யூனிட் இல்ல, சினிமா யூனிட். எல்லாம் கடை படத்தை எடுக்கிறாங்க, சிலுக்கு பிள்ளைங்க ஆடுறாங்க, பார்த்தா ஒரு லாஸ் ஓட்டம், படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அப்ப இதுவும் ஸ்ட்ரைக் அடிச்சா இப்படி நம்ம ஏதோ கொஞ்சம் அடிச்சு பண்ணி போக வேண்டியதான். என்ன நம்ம போட்டு சோத்தை அழுட்டு போட்டாங்க, ஏதோ போக வேண்டியதான். இதுல என்ன இருக்குது? ஒருத்தர் சொந்தம் கொண்டாடுனா எப்படிமா? காவேரியை ஒரு ஸ்டேட்டு சொந்தம் கொண்டாடுறான். காவேரி பொது இல்லையா? கிருஷ்ணா நதி நீர் பொது இல்லையா? முல்லை நீர் பொது இல்லையா? நீர் பொது போல இளையராஜாவும் பொதுதான். எல்லாரும் கொடுங்க ஐயா உங்க அறிவையும் ஆற்றலையும் கற்றுக் கொடுங்க. உங்க மகன்களுக்கு நிறைய பாடல்கள் போட்டு அவங்களையும் மியூசிக் டைரக்டர் ஆக்கி கொடுங்க. அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்காங்க பாவம். டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியது தானே. 2 டியூனை போட்டு உன் பேரை போட்டு போட்டு ரிலீஸ் பண்ணிக்கிறான்னு கொடுக்க வேண்டியது தானே. இவரே இப்ப இல்லை சார், இவரே இல்லையே சார் இப்போ. இல்லை இவர் இவ்வளோ பேர் விடுதலையில் வந்து ஒரு பாட்டு போடுறாரு, உன்னோட நடந்தா எவ்வளோ ஒரு நடுவில் ஒரு வரியெல்லாம் என்ன கசல் வந்துட்டு போகுது நடுவில். காற்றில் வரும் புழுதியை போல் பியூர் கசல் அது இடையில வருது. அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு இசை ஞானம் இருக்கு. இதெல்லாம் ஏன் வாத்தியார பக்கம் வராதிங்க. நீங்க வந்து மியூசிக்கிலே இன்னும் நிறைய போடுங்க. என்னைக்கு கொண்டாடப்படும் இசைஞானியாவே இருங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.